ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம கோத்தகிரிலேருந்து ஒரு 18 கிலோமீட்டர் வந்து செம்மண்ணாரை அப்படின்னு சொல்கிறது மேட்டுப்பாளையம் போகிற வழிங்க. மேட்டுப்பாளையம் போகிறதுக்கு மெயின் ரோட்லேயும் போகலாம், இல்லாட்டி இந்த ரோட்லேயும் போகலாம். இந்த ரோட்டில் வந்து எப்படின்னா ரொம்ப ட்ரைபல்ஸ் பீப்புள்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. அவங்க ஊர், அந்த ஊருக்கு போயிட்டு பலாப்பழம் பறிக்கிறது அப்படின்னு வீடியோ போடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வாங்க போவோம். என்ன படிக்கா ஒன்றாண்டா? சரி சரியா. ஹாய், இப்போ என்ன கிளம்பியாச்சு, போய்கிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா, இப்போ ஒரு 2 பிளான் இருக்குங்க. என்னன்னா, இன்னொன்று வந்து நம்ம டானிக்டன், கோத்தகிரிலேருந்து டானிக்டன்லேருந்து சோழமாட்டம் போயிட்டு செம்மண்ணாரை போகலான்னு தான் அப்படி ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா ஒரு வேளை அந்த வழியில் போக முடியாட்டி என்னென்னா, மாமரம் அப்படின்னு மேற்பாளையம் போகிற வழியில் ஒரு இடம் இருக்குங்க. மாமரம், அந்த மாமரத்துலேருந்து போகலாங்க. எந்த வழியில் போக முடியுமோ அந்த வழியில் அப்படியே போகலாம் அப்படின்னு பிளான். நானும் பார்க்குறாங்க எது கரெக்டாக இருக்கோ. நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி கோத்தகிரி பக்கம் வந்துட்டோம். நம்ம கோத்தகிரி டவுன் பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து ராம்சந்த் அப்படின்னு சொல்கிற ஒரு இடம். அந்த ராம்சந்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த ராம்சந்த் வந்து கோத்தகிரியில் வந்து நம்மளுக்கு தவிர்க்க முடியாத ஒரு இடம் அப்படின்னா இந்த ராம்சந்த் தான். ஏன்னு சொல்கிறேன்னா, காலையில் கட்ட வேலையிலேருந்து மேசன் கட்டட வேலைக்கு போகிற எல்லோரும் வந்து அசம்பிள் ஆகி பிரிஞ்சு போகிற ஒரே இடம் வந்து இந்த ராம்சந்த் தான். இந்த ராம்சந்தில் வந்து தான் ஒவ்வொருத்தவங்க வேலைக்கு ஆள் கூப்பிடுறது, செட்டு சேர்றது எல்லாருமே இந்த ராம்சந்த் தாங்க. இந்த ராம்சந்த் வந்து அதனால் இந்த ராம்சந்த் வந்து கோத்தகிரியில் தவிர்க்க முடியாத இடம். இந்த இடம் வந்து நம்ம ரைட் சைடில் காமிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த இடம் வந்து காலையில் ஒரு 7 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் கலகலன்னு இருக்கிற ஒரே இடங்க. சரி வாங்க நம்ம போய்கிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம போகிற இடம் வந்து நம்ம நிறைய 2-3 ஊரை அந்த வழியில் இருக்குது. நம்ம அந்த வழியில் போகும்போது 2-3 ஊர் இருக்குது. அது எல்லாமே வந்து ட்ரைபல்ஸ், எர்லாஸ் இருக்கிற ஏரியா. வந்து எர்லாஸ்னால் அவங்க வந்து அந்த காலத்தில் மாதிரி ஆதிவாசியே இல்லைங்க. அவங்கள நல்லா எல்லாம் என் கூடயே 2 பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து காலேஜ் முடித்தவங்க. நான் கூட காலேஜ் முடிக்கலை, பகுதியிலே நிறுத்திட்டேன். கேட்டிங்கன்னா, ஆனால் அந்த 2-3 ஏரியா வந்து சூப்பர், நான் பார்க்க சூப்பராக இருக்குங்க. நம்ம கரெக்டாக இப்போது வந்து டானிக்டன் பக்கம் வந்துட்டோம், பக்கம் வந்துட்டோம். இங்கே இப்போ பாருங்கள், ரைட்டில் போனால் மேட்டுப்பாளையம். நம்ம இப்போ போக வேண்டியது லெஃப்டில் கோடநாடு ரோட்டில் போகணும். கோடநாடு ரோட்டில் போயிட்டு எஸ் கைகாட்டி அப்படின்னு ஒரு இடம் வரும். அந்த இடத்துல வந்து நம்ம ரைட்டில் பிரிஞ்சு போகணும் கோடநாடு போகிற ரோட்டில். இது என்னென்னா, பைக்கர்ஸு, இந்த தனியாக இயற்கையை விரும்புகிறவங்களாம் மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றவங்க வந்து இந்த வழியில் வந்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரும்போது உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். வண்டி ரொம்ப பைக்கில் ஓகே, கார்லலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். நல்லா 4 வீல் டிரைவ் வண்டி, நல்லா எக்ஸ்யூவி வண்டினா நல்லா வரும். அதனால் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து கோத்தகிரி வந்துட்டு கோத்தகிரிலேருந்து மேட்டுப்பாளையம் போகும்போது உங்களுக்கு வந்து நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு ஒரு ஸ்மால் ரோடு தாங்க. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ரோடு. அந்த ரோட்டில் போனீங்கன்னா, இப்போது நான் கோடநாடு ரோட்டில் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு ரைட் சைடில் பாருங்கள், ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது இல்லைங்களா. ரொம்ப இப்போ இந்த டைம் வந்து மழை வர மாதிரி இருக்குது. அதனால வந்து ரொம்ப மேகமூட்டமாக இருக்குது, மிஸ்டியாக இருக்குது. இப்போ கோடநாடு போடுறவங்களாம் ரொம்ப ஏமாந்துருவாங்க. ஏன்னா வியூ அவங்களுக்கு ரொம்ப பார்க்கவே முடியாது.
ஏன்னா மிஸ்டியாக இருக்கனால வியூலாம் ஒழுங்காக தெரியாது. எஸ்டேட்டு பார்த்துட்டு இந்த ரோடு மட்டும் என்ஜாய் ஜெயலலிதா அம்மா வரலாம். இருக்கும் போதெல்லாம் இந்த வழியில் தான் அவங்க போவாங்க. ரோட்வே அவங்க வந்தாங்கன்னா இந்த வழியில் தான் எப்பயுமே போவாங்க. அவங்க இருக்கும்போது இந்த ரோடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. 2 சைடுமே ரொம்ப ரோடு வந்து ஒரு சின்ன குழி குண்டு எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் இப்போயும் நல்லா தான் இந்த ரோடு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா இருந்தப்போ இன்னும் நல்லா இருந்துச்சு இந்த ரோடு. சரி வாங்க நம்ம போய்கிட்டே இருக்கலாம். நம்ம வந்து இப்போது கிட்டத்தட்ட வந்து கோடநாடு ரோட்டில் கைகாட்டிக்கு கொஞ்சம் பக்கம் பக்கம் போய்கிட்டே இருக்கோம். இங்கேருந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம போகிற இடம் தெரியும். ஆனால் என்னென்னா மழை மிஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கறனால நம்மளுக்கு அவ்வளோக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம வந்து ஏன் அங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம கூட வர ஃப்ரெண்ட்ஸு வந்து அவங்க ஊரில் பலாப்பழம்லாம் இருக்குது, வா போய் பறிச்சுட்டு அப்படியே நம்ம அந்த ரோட்லலாம் எடுத்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இது வந்து இந்த ரோடு வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஒரு வேளை கார்லேயோ பைக்லேயோ கோத்தகிரி வந்தால் திரும்பி போகும்போது இந்த ரோடு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா வந்து அங்கே தான் இருக்கார், கெங்கரை அவர் இருக்க இடம். அவர் தான் நம்மளை கூட்டிக்கிட்டு வாங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன். என் கூட இருக்கவங்களும் அதே ஏரியா தான். அவரும் அந்த ஏரியாவிலேயே பக்கத்தில் இருக்கார், கிளிப்பி அப்படின்னு சொல்கிற ஏரியாவில். அவர் தான் வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன், கூட்டிகிட்டு போயிட்டு உங்களுக்கு பலாப்பழம்லாம் வாங்கி தரேன் வாங்க அப்படின்னு சொன்னார். சரி அவரையும் அவங்க வீடையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம போய் பலாப்பழம்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு. நல்லா ஃபால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னென்னா வீடியோ வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப நேரம் எடுத்தனால பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு போட போகிறேன். இப்போ போயிட்டு நான் வந்து பலாப்பழம் வாங்குறது மட்டும்தான் வீடியோவில் போடுவேன். ஆனால் என்னென்னா உங்களுக்கு போகிற வழியெல்லாம் நீங்கள் பார்த்து ரசிக்கிற மாதிரி நிறைய இடம்லாம் இருக்குது, அதெல்லாம் காமிச்சு தருவேன். இன்னொரு வீடியோவில் பார்ட் 2ல் ஃபால்ஸு நாங்கள் திரும்பி வரும்போது நாங்கள் பார்த்த இடமெல்லாம் உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். நம்ம வந்து ஹில்ஸில் ரொம்ப ஹைட்டில் இருக்கனால இப்போ நம்ம போகிறோம் இல்லையா, ஜம்மனாரன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஏரியா இதுங்க இல்லைங்க. ஒரே நிமிஷம் இருக்குங்களா, அங்கே ஒரு மலை தெரியுது இல்லைங்களா உங்களுக்கு. ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிப்பேன். உங்களுக்கு வந்து அங்கே ஒரு மேகமூட்டம் பக்கத்தில் ஒரு மழை தெரியுது இல்லைங்களா, அந்த மழைக்கு அந்த சைடு கீழே தான் நம்ம போகிறோம். அதுக்கு அடிவாரத்தில் வந்து அந்த கடைசியில் போகிறோம். மூட்டை இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியாது. சரி வாங்க போய்கிட்டே இருக்கலாம். அங்கே தான் இப்போ நம்ம போகிறோம். இந்த கோடநாடு நேராக போனால் கோடநாடுங்க. நம்ம வந்து ரைட்டில் போகணும், சூலூர் மட்டம் வழியில் போகணும். சூலூர் மட்டம்னா இந்த வழியில் ரைட்டில் இறங்கணும். இதில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக போனீங்கன்னா கோடநாடு காட்சி முனை 12 கிலோமீட்டர்னு போடுங்க இல்லையா. நம்ம வந்து எப்படின்னா ரைட்டில் போகிறோம். ரைட்டில் வந்து கீழே அப்படியே இறங்கி இப்போ வர நம்ம வந்து ஹில்ஸ்லேருந்து இப்போது கீழே இறங்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக கீழே தான் இறங்கி கொஞ்சம் மேலே ஏறி திரும்பி ஃபுல்லாக கீழே இறங்கிட்டே இருப்போங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீட்லாம் கொஞ்சம் கம்மியாகி, குளிர்லாம் கம்மியாகி ஹீட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான், இந்த ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்குது. மேலே பாருங்கள் இந்த யூகாலிப்டஸ் மரம் எல்லாமே ஃபுல்லாக தைல வாசமாகவே தான் வருங்க. இந்த ஏரியாவோட அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது தைல வாசம் தான், தைல ஸ்மெல் அப்படியே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் அந்த இர்லாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து நம்ம தாத்தாவெல்லாம் வெள்ளைக்காரங்க அடிமைப்பட்டிருந்தப்போ இவங்க வந்து காட்டுக்குள்ளே போனவங்க. அப்போலேருந்து அவங்க வெளியவே வரல. காட்டுக்குள்ளே கிழங்கு, அப்புறம் காட்டுக்குள்ளேயே அவங்க தினையெல்லாம் விதைச்சி சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே காட்டுக்குள்ளேயே இருந்தவங்க. இப்போ தான் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து நல்லா படிக்கிறாங்க. அப்புறம் நிறைய இவங்களுக்கு வந்து நிறைய ட்ரஸ்ட்டெல்லாம் நிறைய உதவி பண்ணுது. நாவா, நீலகிரியை பொறுத்தளவுக்கு நாவா, கீஸ்டோன் அப்படின்லாம் நிறைய 2-3 ட்ரஸ்ட்டெல்லாம் இருக்குங்க. அந்த ட்ரஸ்ட்டு மூலயமெல்லாம் இவங்களை நிறைய படிக்கலாம் வச்சு கொஞ்சம் நிறைய பேர் காலேஜெல்லாம் முடிச்சுட்டு நல்ல வேலையிலலாம் இருக்காங்க. அதே கீஸ்டோனு அதே நாவாவிலலாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. அவங்க நாவாவெல்லாம் பொறுத்தளவுக்கு வந்து தனியாக ஹாஸ்பிட்டலே, இவங்களுக்காக தனியாக ஹாஸ்பிட்டலே வச்சு ரன் பண்ணிக்கிட்டுலாம் இருக்காங்க. அது
இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுலேருந்து நம்ம போக்குற இடம் போக வேண்டிய இடம் வந்துருச்சு. இது வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இப்போ லெஃப்ட்டில் போகக்கூடாது, ரைட்டில் இல்லையா போகணும், அப்படிதாண்ணா? ரைட்டில் போகணுன்னா இப்போ லெஃப்ட்டில் போனோம்னா நம்மளுக்கு வந்து சோலூர் மட்டும், இது ரைட்டில் நம்ம கீழே இருக்குன்னா கெங்கரை. கெங்கரைக்கு தனியாக பஸ் இருக்காண்ணா? பஸ் இருக்கு கூட்டடா கெங்கரை. ஓ, அந்த பஸ் சோலூர் மட்டும் இல்லாமல் கெங்கரை அந்த மாதிரி பஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ இதுக்குள்ளே கூட நல்ல ஒரு டார்க் வியூக்குள்ளே போன மாதிரி இருக்கு விஜய். செம்மையாக இருக்குல்ல? ஐயோ பஸ் வந்துருச்சுங்க. வர சொல்கிறேன். அப்போ நல்ல வேலை நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு, நல்ல வேலை. அப்படியே பஸ்ஸையும் எடுங்கண்ணா. பஸ் போகிறது இந்த வண்டியிலலாம் சைடே கொடுக்க முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். ஒரு வண்டி நம்ம கார் பாருங்க, நம்ம கார் போகிற பஸ்ஸு கரெக்டாக பஸ்ஸு பாடி அளவு தான் ரோடே இருக்கும். அதனால் எங்கேயாச்சும் இடம் கிடைக்கிற இடத்துல சைடு கொடுத்துட்டா பரவாயில்லைங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாயிடும். இப்போ இன்னொரு பஸ் ஆப்போசிட்டில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சைடு எடுக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாயிடும் இந்த ரோட்லலாம். வர வர அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கும், குளிர் கம்மியாகுது, ஆனால் மிஸ்டியாக தான் இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீடு அங்கே இருக்குங்க கெங்கரையில், அவங்க வீட்டுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். அவங்க வந்து நான் கேட்டு பார்த்தேன், காலையில் ஃபோன் பண்ணி கேட்டேன். பகலில் அழகாக இருக்கிற இந்த ரோடு வந்து நைட்டு வந்து இவ்வளோ அழகாக தான் இருக்கும், ஆனால் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து டூ வீலர்லலாம் நைட்டு இந்த ரோட்டில் வரணும்னா கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா காட்டெருமை, கரடி, அதுக்கப்புறம் நிறைய சிறுத்தையெல்லாம் கூட ஒரு டைம் இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போயுமே வண்டி காலையில் எடுக்கும்போது ரேடியேட்டரில் தண்ணி பார்த்து எடுப்போம், ஏன்னா கொஞ்சம் வீக்கு ரேடியேட்ரு. இன்றைக்கி பார்க்காமே எடுத்துகிட்டு இருந்தாச்சு. அதனால் போகிற வழியில் எங்கேயாச்சும் தண்ணி கிடச்சிச்சின்னா கொஞ்சம் ரேடியேட்டரில் எடுத்து ஊற்றணுங்க. இங்கேருந்து தண்ணி எடுப்போம். சூப்பராக இருக்கு இல்லையா? நல்லா அருவி மாதிரி அப்படியே கொட்டுது இல்லைங்களா? வாங்க, சூடு மழை வருது. நம்ம போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு அப்படியே வந்து வண்டிக்கு ஊற்றிடலாங்க. ஏன்னா வண்டி இல்லை, நம்ம ஊற்றாம விட்டோம்னா அப்புறம் வண்டி கரெக்ஷன் பண்ணிட்டா திரும்பி வீட்டுக்கு போக முடியாது. அது நல்லா ஒரு டைம் இந்த பாட்டில் நல்லா ஒரு டைம், அதில் வேண்டாம், அந்த பாட்டில் ஒரு டைம் கழுவிடுங்க நல்லா. நம்ம ஃப்ரெண்டு தாங்க அவர் வந்து, இவர் வந்து சோலூர் மாட்டோம், நம்ம ஒன்று ஃப்ரெண்டு. இன்னொருத்தர் வந்து உள்ளுக்கு இருக்கார், மறைஞ்சிட்டு இருக்கார். அவர் வந்து விளம்பரப்படுத்தாதவர். நல்லா அருவி மாதிரி அப்படியே ஊற்றுது பாருங்க, ஊற்றி அப்படியே போகுது. அப்படியே போயிட்டு நல்லா பஸ்ஸெல்லாம் இந்த வழியில் தான் வருங்க. பஸ்ஸு நல்லா ஃபுல் மிஸ்டியாக இருக்கு இல்லையா? நம்ம போக 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 அப்படியே கீழே தான் போவோங்க. இன்னும் இந்த பாருங்க, அங்கே பாருங்க ஒரு ஊர்லாம் தெரியுது இல்லையா? அங்கே பாருங்க, அங்கெல்லாம் வீடெல்லாம் இருக்குது பாருங்க. நம்ம தலைவர் அங்கே நிற்கிறாரு. எங்கேயுமே பகுதி வழியில் நம்மளை நிப்பாட்டினது கிடையாதுங்க. இவர் நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் சரி ரேடியேட்டரில் தண்ணி ஊற்றிடலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் பேர் வந்துட்டு பிரபு, அவர் பேர் பிரபுங்க. 106வது சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு. சொல்லுங்க, நான் தண்ணி ஊற்றுறேன். எல்லாம் பார்த்துட்டீங்களா? ஸோ இது வந்து எங்கள் பஞ்சாயத்து விஜய், பஞ்சாயத்து ஆஃபீஸ் சொல்லுவாங்க. ஸோ எங்கள் ஊருக்கு தேவையானது எல்லாமே வந்து நீங்கள் தான் வாங்கணும். ஓட்டு போடுறதுல இங்கே தானே? இல்லை ஓட்டு போடுறது அது போடுவோம். மொத்த காம்பன்சேஷன் இந்த பஞ்சாயத்து. இது அந்த பஸ் வந்து இங்கெல்லாம் வராது. அப்போ அவர் எப்படி போவார்? நான் கேள்வி இங்கேருந்து ஒரு நடராஜா சர்வீஸ். ஓ, தினமும் இங்கே அங்கேருந்து இங்கே வந்து ஃபீஸ் வச்சு நடந்து வருவாங்க. ஆமாம் ஆமாம். இதனால நடந்து தான் வருவாரா? ஆமாம். நைட்டு லேட் ஆகிடுச்சுன்னா
லேட் ஆயிடுச்சுன்னா அந்த முடிச்சு நடக்க வைக்கிட்டேன். யானையெல்லாம் இருக்குதா? இதில் யானை இருக்கு. நம்ம போகும்போது நமக்கு வண்டி எங்கேயாச்சும் கிடச்சிச்சுன்னா இந்த டைமில் இருக்குமா? இந்த டைம்ல இருக்க வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். ஸோ இங்கே இருக்க ரெண்டு ஸ்லோ பண்ணி கீழே இருக்கிற அங்கே நல்ல ஒரு வியூ கீழே கிடையாது. ஆமாம், கீழே போய் வந்தது பெங்களூர் இல்லை கீழ் பண்ண இன்னும் கொஞ்சம் கீழே போடுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம பிரபு அண்ணான்ட்டு, அவங்க வீட்டுக்கு பக்கம் வந்துட்டோம். இவர் தான் நம்ம அண்ணா. நம்ம அண்ணாவை பார்த்தாச்சு, பிரபு அண்ணா. கேமராக்கு ஒரு ஆய் சொல்லி. இவர் தான் நம்ம 106வது சப்ஸ்கிரைபருங்க, பார்த்துக்குங்க. என்ன பிளாப்பரம் குமார்ண்ணா நல்லா இருக்கீங்களா? இதே உங்க புண்ணியத்துல இருக்கண்டா. இப்போ பலாப்பழம் பறிச்சு தரீங்களா? என்ன பலாப்பழம் பேமரத்துல ஏறது போட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க. உங்க ஆசையை நீங்க அனைத்தும் கம்பல்சரியா நிறைவேற்றப்படும். எங்க எப்படின்னா இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தீங்க? ஏன்டா இப்படி இருக்குது, ஒரே பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குது. அத்திப்பட்டி கேள்விப்பட்டிருக்கியா? அத்திப்பட்டி கிராமத்துல வந்து மாட்டிட்டீங்களா? எத்தனை ஃபேமிலி இருக்கு இதுல? 60. இது என்ன கிளிப்பி கிடையாது இல்லையா? எஸ்என் காலனி. எஸ்என் காலனி, ஜெமனரை காலனியை சுருக்கி எஸ்என் காலனி. ஓ, செம்மனார காலனினால எஸ்எம் வீடு. வாவ் வாவ், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். சப்ஸ்கிரைபருக்கு சந்தோஷம் தாங்க முடியல. டவுனுக்கு போறதுனா அப்ப அந்த டைம்ல எல்லாம் வந்த புதுசுல ஒரு நாளைக்கு 2 பஸ் இருந்துச்சு. அப்போ வந்த புதுசுல பஸ் அந்த குட்டி பஸ் வரும் பாரு. ஆமா, சின்ன வண்டி உள்ளங்கரைக்கெல்லாம் ஓடும் பாரு, சின்ன வண்டி ஒண்ணு. ஆமாண்ணா, அந்த பஸ் தான் காலைல ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு. சாயந்தரம் கடையில கோத்தல தான் நடந்து வந்திருக்குமே நாங்க செலவுக்கு போயிட்டு. இந்த வழியிலேவா? ஆமா, அங்கே கொஞ்சம் காய் பறிச்சுருந்தாங்க விஜய். அங்கேயே நிறுத்தி கொஞ்சம் கேட்கல, அக்கா இது எதுக்கு யூஸ் என்ன ஏதுன்னு நிறுத்தலான்னு பார்த்தேன். அதுக்குள்ள நீங்களே சொல்லி நம்ம அண்ணா நம்மளுக்காண்டி ஒருத்தர் வீட்டில் போயிட்டு கேட்குறதுக்காண்டி போயிட்டுருக்காரு. முன்னாடி போயிட்டுருக்காரு. போயிட்டு இதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இர்லாஸ் அவங்கெல்லாம் இப்படி தான் வாழ்வாங்க. இதுதான் இயற்கையாகவே வாழ்வாங்க அவங்க. இவங்க அங்கேயே அந்த கொடி எடுத்தாங்க, அவங்க தானே இவங்க? ஆமா, இங்கே நடந்து வராங்க. பாரியாட்டு முடிச்சிட்டேன் விஜய். வண்டி ரெடி ஆயிடுச்சுன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. பால்ஸ் வர வழியில பாத்துருக்கீங்களா? அச்சாயா பால்ஸ். அவங்களுக்கு பால்ஸ்னா என்னன்னே தெரியாது. எப்படி விஜய் உங்க ஆளுக்கெல்லாம் இப்படி இருக்காங்க? அத்தனை பேர் வண்டியில ஏறினா எப்படிப்பா வண்டி ஏறும்? பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி ஒரு வண்டி ஏறாமல் ரொம்ப கஷ்டப்படுது. பசங்கள்லாம் டூர் வந்திருப்பாங்க போல. அதான் நான் ஃபஸ்ட்டாக சொல்லியிருந்தேன் இல்லையா, வர்றது ரொம்ப கஷ்டம்னு. பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படுறாங்க. அவங்கக்கிட்ட சொல்லிடலாம், பின்னாடி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மேலே போக போக ரொம்ப ஹில்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சொல்லிடணும் நம்மளோட பாவம் இல்லாட்டி போயிட்டு திரும்பி வரணும். இந்த மேட்டுக்கு நீங்க இது மேடு இல்ல, இதுக்கு மேலதான் மேடை. யோசனை பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க கூட போயிருங்க, ஏறவே ஏறாது, வாய்ப்பே இல்ல. பாருங்க அந்த மலை எப்படி இருக்கு, அந்த மலை ஏறணும். இல்லண்ணா பிரபுனா இங்க பாருங்க, இதுதான் லைஃப். ஒண்ணுக்கு 2 பொண்டாட்டி கட்டிட்டு வாழ தெரியாம அதெல்லாம் 2 பொண்டாட்டி கட்டுறதெல்லாம் ஒரு விஷயமா. ரொபாஸ்டா விஜய் கோஸ்லோங்கிற போர்டில் போட்டுருக்காங்க விஜய். என்னையா இறக்கம் ஸ்லோன்னா வருவாங்க. ஓ அப்பா பிரபுனா என்னையா இது டூரிஸ்டா? நம்மளுக்கு முன்னாடி பார்க்குற வண்டியில் வந்து பலாப்பழம் லோட் பண்ணிட்டு இருக்காங்க, கடைங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு காட்டுலேருந்து பறிச்சு. பாருங்க தெரியும், வண்டிக்குள்ள எல்லாம் பலாப்பழம் தான். விஜய் இதில் பழம் இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய். இருக்கும் மணினா பழம் ஏதாச்சும் இருக்காண்ணா? ஒன்று கிடைக்குமா? இப்போ போலீஸ்காரங்க மரத்தூர்ல இருக்கிறாரு. இவங்க அங்கிட்ட மரத்துல தான் ஏறணும். நம்மகிட்ட இல்லையா மாமா? தம்பி ஏன் மேம் இப்படி இந்த வருஷம் ஒரு பழம் கூட திங்கல மேம். நான் என்ன பண்ண முடியும்?
ஒரு முத்தின பழம் காய் நினைச்சு கொடுங்க. ஐயா ராமையா பாய் சொல்லு. ஹாய் நமஸ்காரம் ஐயா. ஹாய் ஹாய். பழத்தை இங்க கொண்டா நீயே ஊர்காரனுங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் தெரியுதா தெரியுதா? சரி இங்கே வா இங்கே வா. ஹாய் ஹாய். சரி மாமா. நீ பேர் என்ன? நீ பேர் என்ன? சரவணகுமாரா? என்ன படிக்கா? ஒன்றாண்டா. சரி சரியா? கரெக்டா டேய் மாப்ள கட்ட மாதிரி கரெக்டா நீ சொன்னது. என்ன படிக்கிறேன்னா 1-2 தான் படிக்கிறேன். எப்படி பிரபுனா நீங்க கரெக்டா பேர்ல அந்த பையன் வந்து நம்ம பையனை வந்து கிண்டல் பண்ணிட்டா அப்படி என்ன படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது நான் 1-2 படிச்சிருக்கேன் இங்க பாரு அப்படின்னு நான் நல்லா சொல்றேன் கேட்டுக்க. நீ நமக்கு ஒரு காயும் கூட கொடுக்கறது இல்ல. உன் கால் அன்னைக்கே இல்ல. நம்ம அண்ணா எப்படியோ நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பலாப்பழம் வந்து அவங்கள பிடிச்சி வாங்கி கொடுத்துட்டாரு. நம்ம பலாப்பழத்தை வாங்கிட்டு கிளம்பலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததே இந்த ஒரு பழத்துக்கு வேண்டி தான். நெக்ஸ்ட் நம்ம இந்த பலாப்பழத்தை வாங்கி வச்சுட்டு எங்கே போகிறோம்னா நல்ல ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். அதை வந்து பார்ட் 2 வீடியோவில் நான் போடுறேங்க. இந்த ரூட்டில் வர்ற யாராச்சும் வந்தீங்கன்னா ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் என்னோடய நம்பர் போடுறேன். கண்டிப்பாக கூப்பிடுங்க. பாய் பாய் டாடா. விஜய் தட்டிக்காமி. நம்ம வீடியோவில் ஏதாச்சும் நிறைகுறை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே மனசில் வச்சுக்காம கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவில் நீங்கள் இது தப்பு பண்ணிட்டீங்க, இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, இப்படி தான் போட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நல்ல வீடியோவாக நான் போடுறேன். பாய் பாய்.